என்னது ஜிஎஸ்டி விலை குறையுதா? அட ஆமாங்க. செப்டம்பர் 22 அதாவது இன்னையிலேருந்து ஜிஎஸ்டியில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. பால், முட்டை, தயிர், பன்னீர், பிரெட் போன்ற பொருட்கள்லாம் 5% வரை ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த பொருட்கள்லாம் ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது நம்ம டெய்லி யூஸஸ், அதாவது நம்ம தினசரி யூஸ் பண்ணுற எண்ணெய், ஷாம்பு, பேஸ்ட் போன்ற பொருட்கள்லாம் 18% வரை ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது இப்போது 5% குறைச்சிருக்காங்க. மூணாவதாக பார்க்க போகிறது டிவி, ஏசி, வாஷிங் மிஷின் போன்ற பொருட்கள்லாம் 28% வரை ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை இப்போ 18% குறைச்சிருக்காங்க. நாலாவதாக பார்க்க போகிறது மெடிசன்ஸ்க்கு 12% வரை ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை இப்போ 5% குறைச்சிருக்காங்க. அஞ்சாவதாக காருக்கெல்லாம் 18% வரை ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. ஆறாவதாக பார்க்க போகிறது சிமெண்ட்கெல்லாம் 28% வரை ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை இப்போ 18% குறைச்சிருக்காங்க. ஏழாவதாக பார்க்க போகிறது சினிமா டிக்கெட்ஸ்க்கு 12% வரை ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருந்தாங்க. அதை இப்போது எக்கனாமிக் 5%, ப்ரீமியம் 18% மாற்றிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.